ஏண்டா ராஜா, அவனை பார்த்தா நல்லவனா தெரியறானா? நான் தான் அப்பவே சொன்னேனே பெருசு, ராத்திரி எனக்கு எதுவுமே புரியலன்னு. ஏதோ வேகத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மாவும் அக்காவும் கேட்டப்ப தெரிஞ்சவர்னு போய் சொல்லிட்டேன். முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும்டா. அதுலயும் ஒரு கைதிங்கிற அவனை போய் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போலாமா? அவன் தான் புரியலங்கிறான்ல. நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான். வேணாண்டா, எனக்கு என்னமோ அவரை பார்க்கும்போது பாவமா இருக்கு. பாவம் பார்த்து நாம மாட்டிக்கிட்டா? இவன் சொல்றது நியாயமா தான் இருக்கு. நானே நேர்ல வந்து அவனை பார்த்து பேசுறேன். நல்லவனா இருந்தா பாதுகாத்து தேவையான உதவிகளை செய்வோம். கெட்டவனா இருந்தா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். அதான் கரெக்ட். வாங்க போலாம். நான் தான் இவங்களுக்கெல்லாம் வாத்தியார். ஊர்ல எல்லாரும் என்ன பெருசு பெருசுன்னு கூப்பிடுவாங்க. இந்த வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க யாரு எந்த ஊருங்கிற விவரம் தெரியாம உங்களை இங்க தங்க வைக்க முடியாது. நீங்க ஜெயிலுக்கு போனவர்னு ராஜா சொன்னா. ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனீங்கிறதா முக்கியம். தப்பு பண்ணாமலே ஜெயிலுக்கு போனவன் நான் இங்க இருந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். சீக்கிரமாவே போயிடுறேன். இவ்வளவு அன்பு காட்டுறவங்க கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். உங்ககிட்ட சொல்றதுனால என் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எங்க கிராமத்துல அண்ணன் தம்பி 2 பேர் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ண அக்கிரமங்களை தாங்க முடியாம தட்டி கேட்டேன். வறுமையோட போராட முடியாம இங்க வேலைக்கு வந்தா உங்களோட போராட வேண்டியதா இருக்கடா எருமைங்களா. செங்கல் சூளைக்கு வேலைக்கு வர்ற பொம்பளைங்களை முந்தாணி விரிக்க சொல்றீங்களா? காசு இருக்கிற திமிரு தானடா. நிப்பமா சோளக்குள்ள பொம்மைக்கு சேலை கட்டினா கூட விட மாட்டீங்கடா உங்களை. இனிமே வேலைக்கு வர்ற பொண்ணுங்களை தொட்டிங்க தொந்தரவு பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். விறகு பதிலா செங்கல் சூளையில உங்க 2 பேரையும் வச்சு எரிச்சு போடுவேன். ஜாக்கிரதை. என்ன? நம்ம செங்கச்சூளைக்குள்ளே வந்து நம்ம ஆளுங்களே அடிச்சிட்டு நம்மளே மிரட்டிட்டு போறானா? அவனை சும்மா விடக்கூடாது. பதிலுக்கு அவன் இடத்துலயே அவனை அவமானப்படுத்துறோம். அது எப்படி முடியும்? ஊர்ல உள்ள தங்கச்சிகளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு போறான்ல, அவனுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா.
என்ன வந்து? இப்பதான் வந்தேன். கொண்டா போலாம். அம்மாடி, என்கிட்ட ஒரு உண்மையா மறைக்காம சொல்லணும். என்னன்னு? அண்ணனுக்கும் வேலை இல்ல, வீட்லயும் வசதி இல்ல. நமக்கு எங்கடா இவன் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறான்னு என்ன நம்பாம ஆண்டவனை நம்பி செவ்வாய்க்கிழமை அங்க பிரச்சனை பண்றியா? அம்மாடி, கூடிய சீக்கிரமே சம்பாரிச்சு உன்னை ஒரு உயர்ந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறமா? நீ ஒண்ணு கவலைப்படாத. என்ன நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைண்ணே. சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்னை பத்தி நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. உனக்கு சீக்கிரமே ஒரு வேலை கிடைச்சு நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நான் வாரம் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். தெரியாம சொல்லிட்டமா? சத்தியமா சொல்றேன், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டோமா? எனக்கு வேற யாருமா இருக்கா ஒண்ணு விட்ட? உன் கண்ணு கலங்க கூடாதுமா, என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு. சாப்பிடுப்பா, சாப்பிடு. என்னப்பா ரவி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, மணி 4:30 ஆச்சு, இன்னும் உன் தங்கச்சி தீபம் ஏத்த வரலையே? வரலையே. ஒருவேளை அந்த பக்கத்துல இருப்பாளா? இல்லையே, நான் கோயில சுத்திட்டு தான் வரேன். சுத்திட்டு தான் வரீங்களா? இல்ல நானே போய் பாக்குறேன். சரி. அண்ணே செங்கச்சோல்காரங்க உன் தங்கச்சி தூக்கிட்டு போறாங்கண்ணே. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஊர்ல உள்ளவன் தங்கச்சி எல்லாம் தொடக்கூடாதுன்னு உங்க அண்ணன் சொன்னான். சரி, எதுக்கு வம்புன்னு அவன் தங்கச்சியான உன்னையே தொட்டுறேன். சொல்லி என்ன பண்ற பாருங்கடா. நீ உயிரோட இருந்தா தானே உங்க அண்ணன் கிட்ட சொல்லுவ. அப்ப உயிரை எடுத்துலாமா? என்னாச்சு? சொல்லு. இவங்க இந்த சித்ரா, என்ன விட்டு போயிடாதப்பா, என்ன விட்டு போயிடாதப்பா சித்ரா, என்ன விட்டு போயிடாத சித்ரா. முன்னே சொல்லல, இவன் தங்கச்சி நடத்த சரின்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டான். சரி, சின்ன பொண்ணு தானே, கூப்பிட்டு புத்துமை சொல்லலாம்னு சொன்னேன். இவனும் கூப்பிட்டு வந்தான். ஏமா இப்படி எல்லாம் பண்றேன்னு அவட்ட கேட்டேன். அது ஏன் இஷ்டம், நீ என்னது கேக்குறது அப்படின்னு அவ சொன்னா. இவனும் கோவம் வந்து உடனே கத்தி எடுத்து பசங்க குத்தி விட்டான். ஏன்டா இப்படி கொலை பண்ணிட்டேன்னு கேட்டேன். கோவம் வந்து அதே கத்தி எடுத்து என்ன குத்த வந்துட்டான். இந்த கொலைகார பேரை விட்டுறாதீங்க சார், இவனை விட்டு ஸ்டேஷன் கூட்டு போங்க. உங்களை கொல்லாம விட மாட்டேன், உங்களை கொல்லாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க.
அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன். அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொல்லணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். தம்பி, உன்னோட நிலையில இருக்கிற எல்லாருமே கோவப்படத்தான் செய்வாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாரு, அவங்கள கொல்றதுனால செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துருவாளா? இந்த மாதிரி வரட்டுத்தனமான சிந்தனை எல்லாம் எனக்கு வர்றதே கிடையாது. என்னுடைய எண்ணம் எல்லாம் என் தங்கச்சி துடிச்ச மாதிரியே அவங்க தங்கச்சியும் துடிக்கணும். கதற கதற என் தங்கச்சி கொன்ன மாதிரியே அவங்கள நான் கொல்லணும். தம்பி, இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. காலம் உன் மனசை நிச்சயமா மாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. உடம்பு குணமாற வரைக்கும் நீ எங்களோடயே தங்கலாம். வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கி அனுப்புறேன், அடிபட்ட இடங்களை போட்டுக்க. ரொம்ப நன்றியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? என் பேர் ரவி. வரேன் ரவி.